அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட கூட்டாளி சதானந்தனை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் 7 நாள் காவலில் வைக்கப்பட்டு என்சிபி அதிகாரிகளால் விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார். அவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை, அதில் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில என்சிபி அதிகாரிகள் இந்த வழக்குல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள். அதுல நேற்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த சதானந்தன் என்ற ஒரு நபரை, ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளியை கைது செய்தார்கள். அவரை உடனடியாக டெல்லி அழைத்து சென்று என்சிபி அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து கிடைத்த தகவலையும் சதானந்தத்தை முன்வைத்துக் கொண்டே அவரிடம் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. பிறகு தனித்தனியாகவும் விசாரணை பெறப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. விசாரணையில பல்வேறு தகவல்களை திரட்டியதன் அடிப்படையில சதானந்தம் அவர் நிர்வகித்து வந்த இந்த போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குடோன் ஒன்றினை சென்னையில இன்று சோதனை மேற்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று பாட்டியாலா நீதிமன்றத்துல சதானந்தனை கொண்டு சென்று ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். ஆஜர்படுத்தும் பொழுது இவரிடம் இன்னும் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. சதானந்தனுக்கு ஒரு முக்கிய நபராக ஜாஃபர் சாதிக்குடைய இந்த வழக்குல ஜாஃபர் சாதிக்கு ஒரு முக்கிய நபராக பல வருடங்களாக சதானந்தம் இருந்திருப்பதாகும். எனவே சதானந்தனை விசாரிக்க வேண்டும் என்றும் காவல் கேட்டு என்சிபி அதிகாரிகளால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 நாள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்ததாகவும், ஆனால் சதானந்தனுக்கு 1 நாள் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து சதானந்தனை 1 நாள் காவல் எடுத்திருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகள் மீண்டும் அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அவரிடம் கிடைக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள், அதாவது ஜாஃபர் சாதிக்கினுடைய ஒரு முக்கிய நபராக இருந்திருக்கிறார். எங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்கள் யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும், அது எங்கு செல்ல வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் அவர் மூலமாகத்தான் செல்வதாகவும் என்சிபி அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. எனவே இவரிடம் நடத்தக்கூடிய விசாரணையில் தான் இதற்கு பின்னணியில் இன்னும் யார் இருக்கிறார்கள், ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்குல இன்னும் தொடர்புடைய நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை அடுத்த கட்டமாக கைது செய்வதற்கும், அதே போல என்சிபி அதிகாரிகள் இன்று சோதனை நடத்துவது போன்று இன்னும் இவர்கள் தொடர்புடைய இடங்கள் எங்கெங்கு இருக்கிறது, எங்கெல்லாம் இவர்கள் போதைப் பொருட்களை வைத்து கைமாற்றி இருக்கிறார்கள், கடத்தி இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த இடங்களிலும் சோதனை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் இங்கு எதுவும் சிக்கவில்லை அதற்கு பிறகு. எனவே அவசரமாக இது டெல்லியில் இந்த போதைப் பொருள் சிக்கும் பொழுது உடனடியாக எங்கு பதுக்கி வைத்திருந்த போதைப் பொருளை எல்லாம் வேறு இடத்திற்கு மாற்றியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என என்சிபி அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். எனவே எங்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள், வேறெங்கும் பதுக்கி வைத்திருக்கிறார்களா போன்ற விவரங்களை எல்லாம் சதானந்திடம் பெற வேண்டியிருப்பதனால அவரை 1 நாள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். அவரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொள்ள என்சிபி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.